அன்னி இப்படிதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது எங்ககிட்ட கேள்வி கேட்டாங்க. அன்னைக்கு சொன்னாருவா புரட்சி தலைவர். அதே மாதிரி இனி எங்க தலைவர் பேசுகிறார். ஸோ இதுதான் ஒரு சாமானியனாக மக்களுடைய தேவையை அறிந்து பேசக்கூடிய ஒரு தலைவனின் குணாதிசயம். அதனாலேயே அவர் சாமியாகிட்டாக போறாரு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. பேசுனது யாரு? தாவேகால போயிட்டு தற்போது தன்னை இணைத்து கொண்ட செங்கோட்டையன் அவர்கள். அதிமுக இருக்கும்போது இவ்வளோ பெரிய லைம் லைட் இவருக்கு கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டால் டவுட்டு தான். யாருமே இருக்கிற இடத்துலாம் இருந்துட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளாக இருந்துட்டு இருந்தவர் இப்போ தாவேகாவுக்கு வந்ததுக்கப்புறம் பிரைட் லைம் லைட்டுக்கு வந்திருக்கிறார். வந்தது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் இந்த ஒரு மாற்றத்துக்கு தேவையான தலைவர் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போ அவங்க கிட்ட கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, தாவேகாவுடைய கொள்கை எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்குதுன்னு நினைக்கிறீங்க, எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டப்ப அதுக்கு செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்கிறார், நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது இதே கேள்வி தான் கேட்டாங்க, அண்ணாயிசம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு சோகா ஒன்று சொன்னாருப்பா. அதுமாரி இப்போ எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் சொல்கிறார், சாமானியம் கூட ஒரு 2 வீலரில் போகிற அளவுக்கு பொருளாதாரத்தை உயர்த்தணும், எல்லாரும் எல்லாம் கிடைக்கணும், எல்லாரும் வீட்டில் இருக்கணும், சொந்த வீடு கிடைக்கணும் அவங்களுக்குலாம், இப்படி சாதாரண மக்களுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத புரிஞ்சு பேசக்கூடிய ஒரு தலைவராக இருக்கார். இதுக்கு மேலே என்னப்பா வேணும் உனக்கு, எம்ஜிஆர் மாதிரிப்பா அவரே அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு செங்கோட்டையன் அவர்கள். புதிதாக இதைத்தான் அன்றைக்கு கேட்டார்கள். புரட்சி தலைவர் ஆட்சி துவங்குகிற போது அண்ணாயிசம் என்றால் என்ன என்று உங்கள் பத்திரிகையாளர் கேட்டார்கள். அப்போது அண்ணாயிசம் என்றால் ஒழுகாத வீடு, கிளியாத உடை, ஆராசூர் என்று சொன்னார். இன்றைக்கு சொல்லி இருக்கிறார், எல்லோருக்கும் வீடு வேண்டும், பொருளாதாரத்தில் உயர்த்தப்பட வேண்டும், எல்லோரும் 2 சக்கர வாகனத்திலே பயணம் செய்ய வேண்டும் என்று அவருடைய மனிதநேயத்தோடு இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, 2 ஆட்சியில் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதே தவிர அன்றைக்கு நான் சொல்லவில்லை, அது மறந்து விடக்கூடாது. புரட்சித் தலைவர் வரையிலும் புரட்சித் தலைவர் அம்மா வரையிலும் புனித ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றது. இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2 ஆட்சியும் மாற்றப்பட வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள். புதிய அங்கே பயணத்தை மேற்கொண்டிருக்கிற அவர் வெற்றி என்பது மக்கள் சக்தியால் தமிழகத்திலே மிக விரைவில் உருவாகும். நெக்ஸ்ட் அந்த புனித ஆட்சி ஞாபகதா, தூய்மையான ஆட்சி அப்படி சொன்னார்ல ஒரு டைம், அதில் எல்லாரும் என்னென்னா பார்த்தியா அதிமுகலேருந்து வந்து தாவேகால சேர்ந்த உடனே அதிமுகவே தூய்மை இல்லாத ஆட்சின்றார் பார்த்தியா அப்படின்ற மாதிரி பொதுவான ஒரு கருத்து நிலவ ஆரம்பிக்கும் போது இவர் அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி என்னன்னா, நான் வந்து என்ன சொன்னேன், இப்போ இருக்கிற 2 ஆட்சி தான் தூய்மை இல்லாத ஆட்சி அப்படின்னு சொன்னேன். இதுக்கு முன்னாடி நல்லா கவனத்தில் எடுத்துக்கணும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியும் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சியும் தூய்மையான ஆட்சிப்பா. அதுக்கப்புறம் தான் கெட்டு குடிசாராக போயிடுச்சு. அதனால இப்போ நம்ம அதுக்கடுத்து என்ன பண்ணோம், அங்கே நாங்கள் அந்த முதல் 2 தலைமுறை எம்ஜிஆர் அவர்களோட சேர்ந்து பயணம் பண்ணாங்க, அப்புறம் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய தலைமையின் கீழ் பயணம் பண்ணோம். இப்போ 3வது தலைமுறையா தலைவர் விஜய் அவர்களோட நாங்கள் சேர்ந்து பயணம் பண்ண போகிறோம். இவர் ஆட்சி கட்டில் அமர வைக்கிறதாங்க எங்களோட வேலையை, உட்கார வைக்கிறேன் பார் அப்படின்ற மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லாக பேசியிருக்கார் செங்கோட்டையன் அவர்கள். என்னை பொறுத்தவரையிலும் நேற்று தினம் பத்திரிகையாளர் கேட்டார்கள், உங்கள் படத்தை அம்மா படத்தை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, இப்போது இதில் இணைக்கப்பட்டிருக்கு என்று கேட்டார்கள். நான் அப்போது இடத்திலே சொன்னேன், இங்கே ஜனநாயகம் இருக்கிறது, யார் படத்தை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் என்பதை அவரிடத்தை தெளிவாக சொன்னேன். அது மட்டுமல்ல, இன்று அவருடைய வாகனம் செல்லுகிற போது ஒரு புறத்திலே புரட்சி தலைவர், ஒரு புறத்திலே அண்ணா படமும் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. திராவிட இயக்கத்தை மீண்டும் தமிழகத்திலே உருவாக்குவதற்கு முதல் தலைமுறையிலே எங்களை போன்றவர்கள் புரட்சி தலைவருடைய வழியில் நின்று நாங்கள் பணியாற்றினோம். அதற்கு பிறகு புரட்சி தலைவர் அம்மா வழியில் நின்று பணியாற்றி இருக்கிறோம். 3வது தலைமுறையாக இவரை ஆட்சி கட்டிலே அமர்வதற்கு எல்லோருடைய உறுதுணையோடு மக்கள் சக்தியோடு எங்கள் பணிகள் அமையும்.